ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நெல்லை கப்பல்ஸ். உங்களெல்லாம் பார்த்து ரொம்பவே நாளாச்சு, வீடியோ போட்டோம் ரொம்ப நாளாச்சு. இப்போ ஒரு செமையான, அதுவும் ரொம்பவே ஸ்பெஷலான டூர் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க, நம்ம நாட்டை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெல்லி எடுத்துக்கங்க, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அதைத்தான் நிறைவேற்ற போகிறோம். நம்ம ஆல் இண்டியா டூர் போக போகிறோம், அதுவும் கார்லேயே போக போகிறோம். ஸோ காரை பெட் மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. காரில் இருக்க சீட்டெல்லாம் மடித்து போட்டு அப்படியே பெட்ஷீட்லாம் விரித்து செமையாக பெட் மாதிரி அப்படியே அழகாக கொண்டு வந்துட்டோம். நாங்கள் இந்த 5 வாண்டுங்களை சேர்த்து தான் நாங்கள் டூர் போக போகிறோம். அதுதான் மெயின் பார்ட்டே. இந்த 5 பேரையும் எப்படி இந்த ஒரு மந்த் ஆயிரும் நினைக்கிறேன். 1 மந்த் ஃபுல்லாக சமாளிக்க போகிறோம். எனக்கே தெரியல. நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இருக்கா. நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டை இந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் தாண்டி கர்நாடகாவில் தான் தாண்டுறோம். கர்நாடகாவில் இருந்து தான் நம்ம வேறு அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்காக எல்லாத்துக்குமே போக போகிறோம். ஃபஸ்ட்டு கர்நாடகாவில் இருந்து ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா அப்படியே போய் மகாராஷ்டிரா வழியாக உடையிலோடி நுழைஞ்சு அப்படியே மத்திய பிரதேசம் போக போகிறோம். மத்திய பிரதேசத்துலேருந்து உத்தரப்பிரதேசம் போய் டெல்லி போய் அப்படியே ஹிமாச்சல பிரதேசம் போகிறோம். அப்படியே ஹரியானாவே ஒரு லைட்டாக டச் பண்ணிவிட்டு அதில் இருந்து லடாக் போக போகிறோம். லடாக்ல இருந்து திரும்ப ஜம்மு காஷ்மீர் வழியாக அப்படியே பஞ்சாப் ஹரியானாவை அப்படியே டச் பண்ணி ராஜஸ்தான் வர போகிறோம். ராஜஸ்தான்ல இருந்து குஜராத்லேருந்து அப்படியே மகாராஷ்டிரா உள்ளோடி கோவா டச் பண்ண போகிறோம். கோவாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடி கர்நாடகா வழியாகவே தமிழ்நாடு சேர போகிறோம். இதுதான் நம்ம டூர் பிளானுங்க. நம்ம ஆசைப்பட்டு இந்த டூர் போனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா சின்ன பசங்களை வச்சு சமாளிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு தாங்க முக்கியமே. ஆனால் சாப்பாடு கொஞ்சம் ஏரியா போக போக நம்ம சாப்பாடெல்லாம் கிடைக்காது. நம்ம நல்லா சாதம், பருப்பு குழம்பு, சாம்பார், ரசம், சிக்கன், மட்டன் அப்படி வச்சு வெளுத்து வாங்கக்கூடிய ஆட்கள். அதுவும் குண்டு அரிசி தான் நம்மளாம் சாப்பிடவே செய்வோம். நாங்கள் ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா காய்கறி எல்லாமே கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே சப்பாத்தியாக இருக்கும். சப்பாத்திலாம் நமக்கு செட்டே ஆகாதுங்க. வேணால் ஒரு டைம் சாப்பிடலாம். ஆனால் நாள் பூரா சப்பாத்தி அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் போகும்போது கொஞ்சம் சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அப்படி ஐடியா பண்ணியிருக்கோம். ஆனாலும் மறதி அப்படிங்கிறது மனித இயல்பு. அந்த மாதிரி திருவல் வைக்க மறந்துட்டோங்க. நம்ம ஏரியா சைடு வேற துவையில இருந்து எந்த குழம்புனாலும் எதுனாலும் தேங்காய் வைக்காமல் நம்ம பண்ணவே மாட்டோம். ஸோ தேங்காய் ரொம்ப போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் இந்த ஐடியாவை கண்டுபிடிச்சாங்க. செமையான ஐடியாங்க இது. ஒரு கிளாஸ் எடுத்து அதோட ஷார்ப்பான பக்கம் வச்சு தேங்காய் அவ்வளோத்தையும் அவங்களே திருவி தந்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்பவே வேலை ஈஸியாக போயிட்டு, நம்மளை போலவே பசங்களும் அடுத்து எந்த ஏரியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டே பருப்பு குழம்பு, அப்பளம், ஊறுகாய் அதெல்லாம் வச்சு செமையாக சமாளிச்சிட்டோம். சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் வழியாக போகும்போதே மான் அதெல்லாம் நிறையா நின்றுச்சு. அதனால் பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தது. மலை மேலே ஏறும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்களும் சப்போஸ் மலை மேலே அந்த மாதிரி டூர் போகிறீங்கன்னா கண்டிப்பாக எலுமிச்சப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா மலை மேலே அப்படி கொஞ்சம் டேன் ஆகி போகிறதுனால பசங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ எலுமிச்சப்பழம் ஏதாவது வாங்கிக்கிட்டோன்னா வாமிட் ஏதாவது வரும்போது நம்ம அதை கொஞ்சம் அப்படி கிள்ளி வச்சு மணத்து பார்க்க சொல்லலாம். ஒரு வழியாக மறுநாள் மார்னிங்கே நம்ம கர்நாடகா ரீச் ஆகிட்டோம். பசங்கள்லாம் ரொம்பவே பரவாயில்லங்க, டயர்டே ஆகாமல் அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டே இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் காலையில் சமையலுக்கு சேமியா, அதுவும் மல்லிகை சேமியா வாங்கிட்டு வந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கரெக்டாக எங்களை பார்க்க நாடோடி மாதிரி எங்களுக்கே தெரிஞ்சுங்க. அப்படியே ஏதோ தெரியாத இடத்துல உட்காந்து சமையல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் அந்த ஃபீலிங் கூட நல்லா தான் இருந்தது. காலையிலே பசங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டோம். அப்படியே சேமியாக கிண்டி வச்சுட்டோம். மதிய சமையலும் காலையிலே சேர்த்து பண்ணிட்டா டைம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரசமும் உருளைக்கிழங்கும் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் தண்ணி இல்லை. ஸோ நம்ம தண்ணி வாங்க போகிறோம். அது எங்கே? கர்நாடகாவில் தண்ணி வாங்க போகிறோம். அதுதான் மெயின் மேட்ரே. எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நம்ம கர்நாடகாவில் தண்ணி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னே தெரியாது அவங்க வீட்டை தான் போய் தட்டி தண்ணி கேட்டோம். அவங்களும் ரொம்பவே நல்ல மனசோட நமக்கு நிறைய தண்ணி தந்தாங்க. ஒரு தடவை 2 தடவையில் 3 தடவை தண்ணி கேட்டோம். 3 தடவையுமே அவங்க தண்ணி தந்தாங்க. ஃபைனலாக நம்ம கர்நாடகாவில் இருந்தே தண்ணி வாங்கியாச்சு. ஜென்சியக்கா கர்நாடகாவில் தண்ணி வாங்கியாச்சு. ஆமாம், கர்நாடகாவில் தண்ணி கொண்டு வந்தாச்சு.
அப்படியே அங்கே மாமரம் இருந்தது. மாங்காய்லாம் பறித்து துண்டு துண்டாக வெட்டி உப்பு மிளகா போட்டு செமையாக சாப்பிட்டோம். ஸ்நாக்ஸுக்கு இது வேறு லெவலில் இருந்தது. பசங்களும் மாங்கானோன்னா ரொம்பவே விரும்பி எடுத்து சாப்பிட்டாங்க. உங்கள் யாருக்கெல்லாம் மாங்காய் மிளவத்தல் அது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களுக்கு சரி சும்மா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விளையாட்டு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி பிப்ரவரி விளையாடுவோம். அதுக்கு பதிலாக அவங்ககிட்ட சித்திரை வைகாசி விளையாட சொல்லியிருந்து அவங்களும் ரொம்பவே ஆசையாக விளையாண்டாங்க. பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருந்தது. மாசி அது தெரியும் அடிக்கண்டாவா நம்மளோட டூர் வீடியோ ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்க. எல்லா வீடியோவும் போட்டதுக்கப்புறமா ஒரு 10 கொஸ்டின் கேட்போம். அந்த 10 கொஸ்டினுக்கும் யார் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணிடுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.